குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் சில ரிவிஷன் சம்ஸை பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் நம்ம லெக்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்தராக இந்த ரிவிஷன் சம்மை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாடலில் சம்மை கேட்டாலும் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏற்கனவே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் எல்லா லெக்சர்ஸையும் பார்த்ததுக்கப்புறமா இந்த ரிவிஷன் சம்மை பார்க்குறப்ப உங்களுக்கு இது தெளிவாக என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது புரிய வரும். அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதும் தெரிய வரும். இது எல்லாத்தையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த பர்டிகுலர் யூனிட்டில் எந்த சம்மு கேட்டாலும் அது எய்தர் இன்க்ளைன் டு ஹெச்பியாக இருக்கலாம், அதாவது ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பியாக இருக்கலாம், அல்லது ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபியாக இருக்கலாம். எந்த சம்மு எந்த கண்டிஷனில் கொடுத்தாலும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கு இந்த ரிவிஷன் சம்மு டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சம்முக்கு போவோம். முதல்ல ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பியில் சம்ஸை பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோன்னா, விசிபிள் எட்ஜஸை உங்களுக்கு வியூனுடைய அவுட்டர் வெளியிலையும், ஹிடன் எட்ஜஸை வியூனுடைய இன்னர்லேயும் காமிச்சிருக்காங்க. ஹிடன் எட்ஜஸை நம்ம வியூனுடைய உள்ளே காமிக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ராக்கெட் பண்ணி காமிக்கலாங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு சம். இது நெக்ஸ்ட் சம். இது அடுத்த 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 சம். அடுத்த சம்மில் ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபி. ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபின்றதுனால இன்க்ளினேஷன் நம்மளுக்கு டாப் வியூவில் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த சம்மில் ஸ்டேஜ் 2ல் ஸ்டேஜ் 1ல் என்ன சிம்பிள் லெட்டர் யூஸ் பண்ணோமோ அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட பெட்டராக செய்யணும் அப்படின்னோன்னா ஸ்டேஜ் 2க்கு 1 டாப் வியூக்கு எல்லாமே ஒன்றுன்ற நொட்டேஷனும், ஏன்னா டாப் வியூ எல்லாமே நம்மளுக்கு ப்ளைன் நம்பராக வரும். அதனால் A1 B1 C1 D1. ஓகே, இங்கே 11 21 31 41. அதே மாதிரி இங்கே வர்றப்ப A1 டேஷ் B1 டேஷ் C1 டேஷ் D1 டேஷ், இங்கே 11 டேஷ் 21 டேஷ் 31 டேஷ் 41 டேஷ்னு நம்ம மார்க் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில், அதாவது
நம்ம இப்போ ரிவிஷன் சம் கொடுத்துருக்கிறதுல ஸ்டேஜ் 1ல் என்ன நோட்டேஷனோ அதே நோட்டேஷனை தான் ஸ்டேஜ் 2லையும் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நான் லெக்சரில் இருக்கிறப்ப ஸ்டேஜ் 2வை வந்து 1-1 A1 அப்படின்ற நோட்டேஷனில் குறிப்போம். இதே ஸ்டேஜ் 3 வந்தது அப்படின்னோன்னா A2 A3 ஆர் A2 B2 C2 1-2 2-2 3-2ன்னு குறிப்போம். ஓகே. நோட்டேஷனை தட் இஸ் லெட்டர்ஸை ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் டிஃபர் பண்ணி நோட் பண்ணுறது வெல் அண்ட் குட். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது நெக்ஸ்ட் சம். இது நெக்ஸ்ட் சம். இது அடுத்த சம். இது நெக்ஸ்ட் சம். இந்த ரிவிஷன்ஸ் ப்ராப்ளத்தையும் ஆன்சரையும் பார்க்குறப்ப இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் உங்களால் முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்கிறாப்புல பேசிக்ஸை நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் வர்ற லெக்சர்ஸை பாருங்கள். ஃபைனலாக இந்த ரிவிஷன் சம்ஸை பாருங்கள். அதே சமயம் ப்ராப்ளத்தை நல்லா புரிஞ்சு ஆன்சரை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.